ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து February 25 எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ட்ரேட் சென்டர் தான் போயிருந்தேன். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி எக்ஸ்போ, ஐபான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏபிசி அசோசியேஷன், எஸ்தட்டிக் பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அசோசியேஷன், பியூட்டி எக்ஸ்போ. இதில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் அவங்கவுங்களோட ஷாப் வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. இப்போ ஹேர் பற்றி, காஸ்மெட்டிக்ஸ் பற்றி, ஸ்கின், ஹேர் இதுக்கெல்லாம் உண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஷாப் தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அந்த பொருளை பற்றின நாலேஜ் கூட தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாப்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு எனக்கு வாங்க வேண்டிய திங்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மேக்கப் காம்படிஷன் நடந்திருந்தது. அவங்களெல்லாம் ஒரு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அடுத்தது வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிருஷ்ணா வந்திருந்தார். அவர் ஒரு சின்ன டெமோ காமிச்சிருந்தார். அப்புறம் பிக் பாஸ் சபரியும் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரையும் வெல்கம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து பிரீத்தாக்கு வந்து ஒரு ஸ்டெப் கட்டிங் வந்து பண்ணியிருந்தார். ஹேர் கட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டார். எனக்கு அதை பற்றின நாலேஜ் அவ்வளோவா இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவர் சொன்னதில் வந்து புரிஞ்சிச்சு. ஒரு ஸ்டெப் கட் டெமோவும் காட்டியிருந்தார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ஹேர் கட் பற்றி எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அதுவும் ஸ்டெப் கட் சுத்தமாக தெரியாது. இருந்தாலும் அன்றைக்கி லைவாக ஒரு டெமோ பார்க்கும்போது நல்லா இருந்தது. கிருஷ்ணாவோட ஒய்ஃப் அண்ட் சன் வந்திருந்தாங்க. அவங்கள பற்றி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட மேரேஜ் விஷயமும் சொல்லியிருந்தாங்க. லவ் மேரேஜ் தானே, அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டிருந்தாங்க, கிருஷ்ணாவை பற்றி சொல்லுங்கன்ட்டு. ரொம்பவே நல்லா சொல்லியிருந்தாங்க. உமன்னா அவ்வளோ ஒரு மதிப்பார், அதை பார்த்து தான் எனக்கும் ஒரு மேலே லவ் வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் சபரி வந்திருந்தார். சபரி ரொம்பவே காமெடியாக பேசி சிரிச்சிட்டு இருந்தார். அவர் கூட எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்ட பிறகு நானும் அந்த ரேம்ப் வாக் இது மேலே ஏறி ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆள் கண்ணன் ராஜமாணிக்கம் சார் வந்திருந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்ண போய்ட்டும். அடுத்தது அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு அவரும் ஒரு சூப்பரான ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ரொம்ப 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 மோட்டிவேஷ்னலாக இருந்தது. ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஒரு நம்ம பர்சனல் லைஃபுக்கும் தேவையான சில கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது நம்ம லைஃப்க்கும் நம்ம அப்ளை பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு தான். காரு, வீடு, வசதி, பணம் இதெல்லாம் விட ஒரு அமைதியான மனசு தான் தேவை. ஏன்னா பீஸ்ஃபுல் மைண்ட் இருந்தால் தான் நம்ம இது எல்லாத்தையுமே சம்பாரிச்சிட முடியும்னு இருந்தார். மற்றவங்க கருத்துக்கு காது கொடுக்க வேணாம், உங்கள் வேலையை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க தானா. இவங்க வந்து 1971 வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்களாம். அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா மேடம்க்கெலாம் இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக. அவங்களாம் அப்பயே கேட்டுக்கிட்டாங்களாம், நீ இந்த மாதிரி நல்லா படிச்சிருக்க, இன்னும் உன்னோட படிப்பை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள யூஸ்ஃபுல்லாக்கணும்னு சொல்லிட்டு இவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது கண்ணன் ராஜமாணிக்கம் சாருக்கு ஒரு சவால் கொடுத்துருந்தாங்க, என்னை வந்து 18 வயசு பொண்ணு மாதிரி மாற்றணுன்ட்டு. ஒரே சிரிச்சிட்டு இருந்தோம் எல்லோரும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஹீரோயின், நான் இந்த எக்ஸ்போக்கு போக முதல் காரணமே இவங்க தான். ஏன்னா இவங்க வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஒன்று எடுக்கிறேன்னு இருந்தாங்க மேக்கப். இவங்க ஏன்னா ஸ்ரீதேவி ஸ்கான்ட்ரோட ஸ்ரீதேவி தியாகராஜன். இவங்களோட மேக்கப் டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இவங்கள நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்களோட டெக்னிக்ஸ் தெரிஞ்சுட்டா நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்போக்கு போனேனே நான். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிஎஸ்சி பிராண்ட் வச்சு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஜாலி அண்ட் ஸ்வீட்டாக, எவ்வளோ டவுட்ஸு எவ்வளோ இது கேட்டிருந்தாலும் சலிக்காமல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃப்ரீ கிளாஸ் இப்படியெல்லாம் இருக்குன்னு கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு சில டெக்னிக்ஸ் அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு நார்த் இண்டியன் பிரைட் எப்படி, இது நீங்கள் வந்து நார்த் இண்டியன் கூட இல்லை, ஒரு இந்தியன் பிரைட் கூட ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த லெஹங்காவை எடுத்துகிட்டு நீங்கள் சாரீ கட்டினீங்கன்னா அது இந்தியன் பிரைட் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்தது கிளாஸு, ஜாலியாக இருந்தது. என்ன ஒரே ஒரு இது என்னென்னா, நாங்கள் எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப நேரம், அதுதான் கால் வலிச்சுது. ஐபா நெக்ஸ்ட் டைம்
நீங்கள் வந்து சேர் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் உட்காந்து பார்க்குறதுக்கு அந்த கிளாஸை கவனிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர்த்து எதுவுமே இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு கிளாஸு. அதுக்கப்புறம் இது எல்லாமே பிஎஸ்சியோட பிராண்டு தான். இவங்க இன்றைக்கி ஒர்க் பண்ணது ஃபுல்லாக அந்த பிராண்ட் பற்றின எக்ஸ்பிளைனும் கொடுத்தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஜுவாலா பியூட்டி சென்டர் அவங்க தான் இதை எடுத்து பண்ணுறதும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இப்படி ஒரு கிளாஸ் போட்டதில் என்ன மாதிரி பல பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேக்கப் தெரியும், நம்ம வந்து ஒரு 4+ இயர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இயர்லி நம்மளுக்கு வந்து மேக்கப்போட டெக்னிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம நிலச்சி நிற்க முடியும். அடுத்தடுத்த ஸ்டெப் போகவும் முடியும். ஏன்னா அடுத்தடுத்து புதுசாக வரும்போது நம்ம அதை அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் போகணும். இப்போ வந்து நிறைய சொல்கிறாங்க, டச் ப்ரூஃபு, ஹீட் ப்ரூஃபு, ஸ்வெட் ப்ரூஃப், என்னென்னமோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்லிட்டு பேர் வச்சுட்டே தான் போகிறாங்க. இதெல்லாம் எப்படி? எல்லாத்துக்கும் ஒரே டெக்னிக் தான். நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கரெக்டான டெக்னிக்கில் அதை அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக இது எல்லா ப்ரூஃபும் நம்மளாலையும் கொண்டு வர முடியும். ஸோ அதையும் நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்ட பிறகு மேம் கிட்ட அழகாக ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.